There all those things about the cross and why he died there, everything is taught. இந்த ஆசாரிய ஊழியத்துல தான் சிலுவை குறித்தும் அவர் ஏன் மரித்தார் என்பது குறித்து எல்லா காரியங்களும் போதிக்கப்படும். All the Old Testament sacrifices and the duties and the works of the priest in the Old Testament, as we read it in the book of Leviticus and so on, are based on this, the work of Jesus. பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியருடைய கடமைகள், பிறகு செலுத்தப்பட்ட பலி முறைமைகள், ஆராதனை முறைமைகள் இதெல்லாம் வாசிக்கிறோம். இது எல்லாமே இயேசுவினுடைய இந்த பலியின் அடிப்படையில் தான் இருக்கிறது. Those things were to foreshadow and typify what Jesus, our real priest, will do for us. அந்த காரியங்கள் நிழலாட்டமா இருக்கிறது. நம்முடைய நிஜமான ஆசாரியனாகிய இயேசுவானவர் நமக்கு என்ன செய்வார் என்பதை நிழலாட்டமாய் காண்பிக்கிறது. They were enacting like a drama this great and wonderful thing that Jesus would do. இயேசு செய்ய போகிற இந்த அற்புதமான மேன்மையான காரியத்தை ஒரு நாடகம் போல அவர்கள் நடித்துக் That is கொண்டிருந்தார்கள். the only way to understand the Old Testament. பழைய ஏற்பாட்டை இப்படிதான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். Those are shadows. அவைகள் நிழலாட்டங்களா இருக்கிறது. Those were pictures. அவைகள் படங்களா இருக்கிறது. Like a blueprint ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி பாருங்க. of the things that are coming. வரப்போகிற காரியங்களை குறித்தவைகள் அவைகள் எல்லாம். Now we have moved from the shadows to the substance. இப்பொழுது நிழலாட்டத்திலிருந்து நிஜத்துக்கு நாம் வந்து விட்டோம். Aaron was the shadow of the substance, who was Jesus Christ. பாருங்க, நிஜமாகிய இயேசுவுக்கு நிழலாய் இருந்தவன் தான் ஆரோன். So Jesus Christ has become our priest, has become our lamb, has become our sacrifice. ஆகவே இயேசுவானவர் நம்முடைய ஆசாரியனாய், நம்முடைய ஆட்டுக்குட்டியாய், நம்முடைய பலியாய் அவரே மாறிவிட்டார். But many people have many wrong ideas about why he died. ஆனால் பலர் பாருங்கள், அவர் ஏன் மரித்தார் என்ற தவறான எண்ணத்தை கொண்டிருக்கிறார்கள். They don't think that this is what has happened. இதுதான் நடந்தது என்பதை அவர்கள் They நினைப்பதில்லை. don't understand that man needs a sacrifice for his sins. மனிதனுடைய பாவங்களுக்காக பலி செலுத்தப்பட வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து They don't கொள்வதில்லை. understand that man needs a priest. Man needs the blood shed in order for forgiveness of sins to take place. பாவ மன்னிப்பு உண்டாக வேண்டுமானால் மனிதனுக்கு ஒரு ஆசாரியன் தேவை, மனிதனுக்கு அவனுக்கென்று ரத்தம் சிந்தப்பட வேண்டும், இதெல்லாம் அவனுக்கு தெரியவில்லை. People don't understand that man needs someone who can bring man to God in that way by taking care of his sin and presenting him before God. தன்னுடைய பாவத்தை நீக்கி போட்டு மனிதன் தன்னை தேவனிடத்தில் கொண்டு வருவதற்கு எனக்கு ஒருவர் தேவை, ரட்சகர் தேவை என்பதை மனிதன் புரிந்து கொள்ளவில்லை. Job, one of the ancient men that ever lived, in those days, before anything was taught about salvation and all those things, in those days, there was a revelation about these things. யோபு இருக்கிறான், எல்லாவற்றுக்கும் முந்தினவன் அவன். இந்த காரியங்கள் எல்லாம் போதிக்கப்படுவதற்கு முன்பதாகவே இருந்தவன் அவன் இந்த காரியங்களை குறித்து ஒரு வெளிப்பாட்டை பெற்றவனாய் இருந்தான். In the midst of all of his trouble, தன்னுடைய எல்லா பிரச்சனைகள் மத்தியிலே he feels a great need. ஒரு மிகப்பெரிய தேவையை அவன் உணர்கிறான். He says, "Oh, I wish there was someone who will put one hand on me and another hand on God and bring us together." என்ன சொல்லுகிறான்? ஐயோ, என் மீது ஒரு கையும் தேவன் மீது ஒரு கையும் வைத்து எங்கள் இருவரையும் இணைக்கத்தக்கதாக ஒரு மனுஷன் இருந்தால் நலமா இருக்குமே. Someone that will take me to God. தேவன் என்னை கொண்டு போகக்கூடிய ஒருவர். Someone that will make it possible for me to approach God. தேவனை நான் அணுகும்படி எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒருவர். Some mediator. யாராவது ஒரு மத்தியஸ்தர். Well, that is Jesus Christ. அவர்தான் இயேசு கிறிஸ்து பாருங்க. So we teach that Jesus Christ died in that way. ஆகவே இயேசுவானவர் இந்த விதத்திலே தான் மரித்தார் என்று நாம் போதிக்கிறோம். I told you there are 4 great words in the New Testament that describe this whole doctrine. இந்த முழு உபதேசத்தையும் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய 4 மாபெரும் புதிய ஏற்பாட்டு வார்த்தைகள் இருக்கு என்று உங்களுக்கு சொன்னேன். 4 words to tell us that Jesus died as our substitute, taking our place. That is the only reason he died. He didn't die because evil men caught him and killed him. இயேசுவானவர் நம்முடைய பதிலாக நம்முடைய ஸ்தானத்தில் மரித்தார். ஏதோ பொல்லாத துன்மார்க்கர்கள் அவரை பிடித்து அறைந்தார்கள் அதனால மரித்தார் என்று கிடையாது. இதற்காக தான் மரித்தார் என்று இந்த வார்த்தைகள் கூறுகிறது. He didn't die because he could not escape from the hands of these men. ஏதோ இந்த ஆட்கள் கையிலிருந்து தப்பிக்கொள்ள முடியவில்லை ஆகவே மரித்து விட்டார் என்று கிடையாது. He didn't die because he was powerless before these fellows. ஏதோ இந்த ஆட்களுக்கு முன்னதாக வல்லமே இல்லாதவர் போல இருந்தார் என்று கிடையாது. He died because he came to die for us. நமக்காக மரிக்க வந்தார். ஆகவே தான் அவர் மரித்தார். This is the correct New Testament teaching. இதுதான் சரியான புதிய ஏற்பாட்டின் போதனை. 4 words teach us that. 4 வார்த்தைகள் அதை நமக்கு போதிக்கிறது. 4 words are found again and again in the New Testament. புதிய ஏற்பாட்டில் இந்த 4 வார்த்தைகளை திரும்ப திரும்ப நாம் காணலாம். Ransom, மீட்கும் பொருள், redemption, பிறகு மீட்பு, and propitiation, கிருபாதாரம், and reconciliation. பிறகு ஒப்புரவாகுதல். We taught the first 3 words and now we are teaching the 4th word, reconciliation. முதல் 3 வார்த்தைகளை படித்து விட்டு இப்ப 4வதாக ஒப்புரவாகுதலை குறித்து படித்து வருகிறோம். I showed you why man needs to be reconciled to God. ஏன் மனிதன் தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்தேன். I showed you that man is unable to come to God as he is. மனிதன் தான் இருக்கிற வண்ணமாகவே தேவனிடத்தில் வர முடியாதவனாய் இருக்கிறான் என்று காண்பித்தேன். He is at enmity with God. அவன் தேவனுக்கு எதிரியா இருக்கிறான். He is a sinner, he is ungodly, he
is far away, he is unacceptable to God. அவன் பாவி, அக்கிரமக்காரன், தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறான், தேவனால் அவனை ஏற்றுக்கொள்ள முடியாது. Some kind of reconciliation must take place for man to come to God. மனிதன் தேவனண்டை வர வேண்டுமானால் ஒரு விதமான ஒப்புரவாகுதல் உண்டாக வேண்டும். And the New Testament teaching is this, that Jesus died to reconcile man to God. இயேசுவானவர் மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்கவே மரித்தார் என்று புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறது. So this is what we are looking at. ஆகவே இதை தான் நாம் பார்த்து And there are வருகிறோம். 4 passages in the New Testament that describe this doctrine beautifully to us. இந்த உபதேசத்தை அற்புதமாய் நமக்கு விளக்கக்கூடிய பகுதிகள் 4 புதிய ஏற்பாட்டில் I இருக்கிறது. covered 2 of them and I'm going to cover 2 of them, 2 others tonight. 2 பகுதிகள் ஏற்கனவே நாம் படித்தோம், இன்னும் 2 பகுதிகளை இப்போது நாம் படிக்க And then போகிறோம். I'm going to talk tonight about the results of result of reconciliation. அதன் பிறகு இந்த ஒப்புரவாக்குதலின் விளைவுகளை குறித்து நான் பேச போகிறேன். The first 2 scriptures we studied are 2 Corinthians chapter 5 verse 17 to 21. நாம் முதல் படித்த வேத பகுதி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வசனங்கள் That வரை. is the most important reference to the doctrine of reconciliation. இந்த ஒப்புரவாகுதலின் உபதேசத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு வேத பகுதி அதுதான். Most important in the whole Bible. வேதத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு The பகுதி. second scripture is Romans chapter 5 verse 6 to 11. இரண்டாவது பகுதி ரோமர் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வசனங்கள் வரை. And I would say that is as important as the 2 Corinthians 5 passage. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிற அந்த பகுதி எவ்வளவு முக்கியமோ அதே போல இதுவும் அவ்வளவு முக்கியம் என்று நான் சொல்லுவேன். And I gave a thorough exposition last time on this. அது மட்டுமல்ல, கடந்த முறை இதை குறித்து மிக விவரமாய் விளக்கி The சொன்னேன். third scripture that we want to go to is Ephesians chapter 2 verse 16, and we'll do that tonight. இப்பொழுது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். Ephesians chapter 2 எபேசியர் 2ஆம் அதிகாரம் verse 16. 16ஆம் வசனம். A wonderful verse, and you might have read it, but you may never have got the real meaning and the import of that. பாருங்கள், அற்புதமான ஒரு வசனத்தை நீங்க வாசித்திருக்கலாம், ஆனால் நிஜமான அர்த்தத்தை ஒருவேளை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். And let us read it now. இப்போ நான் வாசிப்போம். Ephesians 2:16. எபேசியர் 2:16. That he might reconcile both unto God in one body by the cross, having slain the enmity thereby. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். What is he talking about? இங்கே எதை குறித்து அவர் பேசுகிறார்? You see, if you read from verse 14, 14ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தால், you see that and even if you go even backwards a few more verses. இன்னும் அப்படியே இன்னும் சில வசனங்களை மேலே நாம படித்தோம் என்றால், For example, if you go all the way to verse 11, உதாரணத்துக்கு 11ஆம் வசனம் பார்த்தோம்னு சொன்னா, he is talking about the Gentiles, புறஜாதியாரை குறித்து அவர் பேசுகிறார். how they are without hope and all that, எப்படி அவர்கள் நம்பிக்கையெல்லாம் இல்லாதவளா இருந்தார்கள் என்றெல்லாம் சொல்றார். without God, தேவனற்றவளா without a இருந்தார்கள், covenant, without promises. உடன்படிக்கை இல்லாமல் வாக்குத்தத்தங்கள் இல்லாமல் இருந்தார்கள். And they were so different from the Jewish people, the people of God. பாருங்க, தேவ ஜனங்களாகிய யூத மக்களை விட அவ்வளவு வித்தியாசமாய் அவர்கள் இருந்தார்கள். But then it says in verse 13, but now you are in Christ Jesus, you were at one time you were far off, but now you are made nigh by the blood of Jesus. இப்போ 13 என்ன சொல்லுகிறார்? முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். He's talking about Gentiles. புறஜாதியாரை குறித்து He பேசுகிறார். says you were far away, என்ன சொல்லுகிறார்? நீங்கள் வெகு தூரத்தில் far away இருந்தீர்கள். from God, தேவனை விட்டு வெகு no தூரத்தில். knowledge of God, தேவனை குறித்த அறிவு உங்களுக்கு இல்லை, no promises, வாக்குத்தத்தங்கள் இல்லை, nothing, no hope. எதுவும் கிடையாது, நம்பிக்கையும் But கிடையாது. now by the cross, by the blood of Jesus, you've been brought near. இப்போது சிலுவையினாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தேவனுக்கு சமீபமாய் வந்து விட்டீர்கள். Then he says the most wonderful thing. பிறகு ரொம்ப அற்புதமா ஒரு காரியத்தை சொல்றாரு For பாருங்க. he is our peace, who hath made both one and hath broken down the middle wall of partition between us. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடுசுவரை தகர்த்து, Having abolished in his flesh the enmity, even the law of the commandments contained in ordinances, for to make in himself of twain one new man, so making peace. சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி, And that he might reconcile both, that is both the Jews and the Gentiles, unto God in one body by the cross, having slain the enmity thereby. இருதரத்தாரையும் என்றால் யூதர்கள் புறஜாதிகள் இருவரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். Wonderful passage. அற்புதமான பகுதி Let பாருங்க. us look at it a little bit. கொஞ்சம் பார்ப்போம் அதை. He says அவர் சொல்லுகிறார், that Jesus is our peace. இயேசுவே நம்முடைய சமாதானம். He has made us both one, he says. நம் இருவரையும் அவர் ஒன்றாக்கி விட்டார் என்று சொல்லுகிறார். Living in year 1999, you may not understand what is so special about this. பாருங்க, 1999ஆம் வருடத்தில் இருக்கிறோம். இவர் என்ன சொல்றாருன்னா அதனுடைய
கருத்து சாராம்சம் நமக்கு புரியாம If you இருக்கலாம். lived 2000 years ago, you would have understood that. 2000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்திருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். And if you lived 2000 years ago, you would be totally astonished at what Paul, this great Jew, is talking about. 2000 வருஷத்துக்கு முன்னே வாழ்ந்திருந்தால் அந்த மாபெரும் யூதனாகிய பவுல் என்ன பேசுறதை கண்டு வியந்து போயிருப்பீர்கள். He talks to the Gentiles and says, He is our peace. He has made us both one. புறஜாதிகளை பார்த்து சொல்லுகிறார், அவரே நம்முடைய சமாதான காரணர், நம்ம இருவரையும் அவர் ஒன்றாக்கி இருக்கிறார் என்று. It is so great because the Jews and the Gentiles were the greatest enemies. அது அவ்வளவு பெரிய விஷயம். ஏனென்றால் அந்த யூதர்களும் புறஜாதிகளும் அவ்வளவு பெரிய எதிரிகளா இருந்தாங்க. Nobody could bring about a reconciliation between these two parties. யாருமே இந்த ரெண்டு கூட்டத்தையும் ஒப்புரவாக்க முடியவில்லை. Now you look at the world today. இன்றைய உலகத்தை பாருங்க. How many ways the world is divided. இந்த உலகம் எத்தனை விதங்களிலே பிரிந்திருக்கிறது என்று And பாருங்க. we have such a tough time. You see the politicians are really struggling to just bring about any kind of harmony. பாருங்க, அவ்வளவு கடினமா இருக்கு. அரசியல்வாதிகள் ஏதாவது ஒரு ஒற்றுமை உண்டாக்கலாம்னு அவ்வளவு கடினமா முயற்சிக்கிறார்கள். Most of the time they create the division and then they try to create the harmony also. அதே சமயத்துல பிரிவினை உண்டாகிறது அவங்க தான். அதன் பிறகு எல்லாரையும் ஒன்று சேர்க்க பாக்குறாங்க. It's all their game sometimes. எல்லாம் அவங்க விளையாட்டா இருக்கு. But the thing is this. ஆனால் உண்மை இதுதான். Man's efforts are unable to achieve harmony among the various races, various castes, various kinds of people. பல்வேறு இனங்கள், பல்வேறு வகையான மக்கள் கூட்டம், ஜாதிகள், இவர்கள் மத்தியிலே மனிதனுடைய முயற்சிகள் ஒரு ஒற்றுமையை உண்டாக்க முடியவில்லை. One of the sad things is to look at our country. ரொம்ப பரிதாபமான காரியம் நம்முடைய தேசத்தை பார்த்தாலே தெரியும். How we are further and further getting fragmented with all our divisions, with all our differences. இந்த பிரிவினைகள், வித்தியாசங்கள் இவைகளினால எப்படி நாம் மேலும் மேலும் சின்ன சின்ன துண்டாய் உடைந்து கொண்டிருக்கிறோம் என்பது தெரிகிறது. They are just playing havoc over this whole nation of India. இந்திய தேசத்தையே நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். With all the divisions. இந்த பிரிவினைகள் மூலமாக When is man going to live in harmony? மனிதன் எப்போது ஒற்றுமையாய் வாழ போகிறான்? Well, there is another group that always talks about harmony. பாருங்க, இன்னொரு கூட்டம் இருக்கு, எப்போதும் ஒற்றுமையா இருக்கணும்னு Oh, பேசுறாங்க. we are struggling to achieve harmony. இந்த ஒற்றுமையை பெற நாங்கள் போராடுகிறோம். They are struggling to achieve religious harmony. மத ஒற்றுமை பெற போராடுகிறோம். மத நல்லிணக்கம். Then they are trying to achieve caste harmony. பிறகு ஜாதிகள் மத்தியிலே ஒரு ஒற்றுமை. Other kinds of harmony. பிறகு மற்ற விதமான ஒற்றுமைகள். The more they are trying for harmony, it looks like to me, the more there is no harmony. எந்த அளவுக்கு ஒற்றுமைக்காய் பாடுபடுறானோ அந்த அளவுக்கு ஒற்றுமை இல்லாம போற மாதிரி It இருக்கு. looks like to me it's all talk and no show. எல்லாமே வெறும் வீண் பேச்சா இருக்குது, செயலில ஒன்றும் இல்லை என்பது போல What is தோன்றுகிறது. the matter with this world? இந்த உலகத்துல அப்படி என்ன இருக்கிறது I பிரச்சனை? tell you, the world, because of man and who he is and what he is in and of himself, it is impossible to achieve any kind of real peace and harmony. மனிதன் உள்ளத்துல யாராக இருக்கிறானோ அது நிமித்தமாக உண்மையான ஒரு சமாதான ஒற்றுமை உலகத்துல உண்டாக முடியாமல் இருக்கிறது. Why is there not harmony? ஏன் ஒற்றுமை இல்லை? You can't just say the politicians brought this. ஏதோ அரசியல்வாதிகள் தான் இதெல்லாம் உருவாக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. Some way responsible. In some way responsible. பாருங்க, ஒரு விதத்துல அவங்க பொறுப்பாளிகளா I இருக்காங்க. tell you, ஆனா சொல்றேன் பாருங்க, every one of us is in a way responsible. நாம் ஒவ்வொருவரும் ஒரு விதத்திலே பொறுப்பாளிகளா இருக்கிறோம். Because man is basically a selfish person. ஏனென்றால் மனிதன் அடிப்படையிலே சுயநலமுள்ளவனாய் He இருக்கிறான். only cares about himself. தன்னை குறித்து தான் அவனுக்கு அக்கறை. Man is a proud being. மனிதன் அவ்வளவு பெருமை கொண்டவனாய் He இருக்கிறான். thinks his caste is the greatest and he comes from the greatest stock and his people are the greatest. He has pride beyond anything that you can imagine. பாருங்கள், கற்பனை கட்டாத அளவுக்கு பெருமை. ஏன் ஜாதி தான் பெருமை, ஏன் ஜனம் தான் பெருமை, ஏன் குலம் தான் பெருமை, இப்படி பேசுறான். All kinds of pride. எல்லா விதமான பெருமையும் இருக்கு. Pride and selfishness. பாருங்க, பெருமையும் சுயநலமும். And this is why the world is like that. இதனால தான் இந்த உலகம் இப்படி இருக்கு. Can we achieve harmony? நாம் இப்படி ஒற்றுமையை கொண்டு வர முடியுமா? Can we stop wars? யுத்தங்களை தடுக்க முடியுமா? Can we stop the nations from fighting? தேசங்கள் சண்டை போடாமல் தடுக்க முடியுமா? No. முடியாது. I'm sorry to tell you, no, you can't. வருத்தத்தோட தான் சொல்றேன், முடியாது. I am telling you, there is no answer in this world, my இந்த friend. உலகத்திலே பதிலே இல்லை என்று தான் நான் சொல்லுகிறேன். Let it shock you. அது உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கட்டும். You are hoping for some great world leader to come and bring peace. மிகப்பெரிய உலக தலைவர் வருவார், சமாதானத்தை கொண்டு வருவார் என்று நினைத்து கொண்டிருக்கீங்களா? You think some great powerful country will bring peace? அல்லது ரொம்ப வல்லரசு நாடு ஒன்று சமாதானத்தை கொண்டு வரும் நினைக்கிறீங்களா? I will tell you, there is not a person, not a country that can bring peace into this world. இந்த உலகத்திலே சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய தனி மனிதனோ ஒரு நாடோ கிடையவே கிடையாது. There is no possible way for peace in this world. இந்த உலகத்திலே சமாதானம் நிலவ வாய்ப்புகளே சாத்தியக்கூறுகளே கிடையாது. Man may get more educated, more technologically advanced and more smart and all that, but still he hates
he hates others and he lives selfishly and he's full of pride and therefore he can never get along. மனிதன் நிறைய படிக்கலாம், தொழில்நுட்பத்திலே முன்னேறலாம், பெரிய பெரிய காரியங்களை செய்யலாம், அறிவு பெறலாம், என்றாலும் அடிப்படையிலே பெருமையும் தன்னலமும் கொண்டவனா இருக்கிறான். ஆகவே சமாதானம் வராது. That is what sin is all about. பாருங்கள், பாவம் என்றால் அதுதான். Man's problem is not social. மனிதனுடைய பிரச்சனை சமுதாய பிரச்சனை அல்ல. Man's problem is not racial. அல்லது இன பிரச்சனையும் கிடையாது. Man's problem is not linguistic. அல்லது ஏதோ அவன் ஜாதிக்குரிய பிரச்சனையும் கிடையாது. பாஷை பிரச்சனை கிடையாது. No. Man's problem is not all of these things. இந்த காரியங்கள் எல்லாம் மனிதனுடைய பிரச்சனையே கிடையாது. You know what man's problem is? மனிதனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? Man's problem is spiritual. மனிதனுடைய பிரச்சனை ஆவிக்குரிய பிரச்சனை. He's got a problem here. அவனுக்கு இங்க பிரச்சனை இருக்கு. He cannot love. அவனால் நேசிக்க முடியாது. He cannot love a brother. ஒரு சகோதரனை நேசிக்க முடியாது. He cannot be kind. தயவா இருக்க முடியாது. He cannot put man cannot put another man above him and over him and care for his welfare. ஒரு மனிதன் இன்னொருவனை தன்னை விட மேன்மையாய் கருதி அவனுடைய நலனை அவனுடைய நன்மையை கருத முடியாது. He is incapable of expressing the love of God. தேவனுடைய அன்பை அவனால் வெளிப்படுத்த முடியாது. That is why there is no chance of peace in this world. ஆகவே தான் இந்த உலகத்திலே சமாதானம் நிலவ வாய்ப்பே கிடையாது. Now I don't want to sound hopeless to you. பாருங்க, கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லன்ற அளவுக்கு உங்களை கொண்டு வரல. I'm not preaching hopelessness, I am preaching the truth. நம்பிக்கையற்ற நிலைமையை நான் போதிக்கவில்லை, சத்தியத்தை போதிக்கிறேன். I am telling you, I am convinced that in this world there is no peace. இந்த உலகத்திலே சமாதானமே கிடையாது என்று நான் நிச்சயமா இருக்கிறேன். அதான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Governments cannot bring peace. அரசாங்கம் சமாதானத்தை கொண்டு வர முடியாது. Nothing can bring peace. எதுவும் சமாதானத்தை கொண்டு வர முடியாது. Even weapons cannot bring peace. ஆயுதங்களும் சமாதானத்தை கொண்டு வர முடியாது. The Bible says, வேதம் சொல்லுகிறது, that it is Jesus and Jesus only who can bring peace. இயேசு மட்டுமே சமாதானத்தை உண்டாக்க முடியும். You see, all the way from peace among nations to peace in the home. பாருங்கள், தேசங்களுக்கு இடையே சமாதானத்திலிருந்து வீட்டுக்குள்ளே சமாதானம் வரைக்கும். Same thing. எல்லாமே. People are fighting inside the house. மக்கள் வீட்டுக்குள்ளேயே சண்டை போடுறாங்க. Nation and nation fighting in the battlefield. பிறகு தேசங்கள் யுத்த காலத்துல ஒண்ணோட ஒண்ணு சண்டை போடுறாங்க. All the same man, same problem, same difficulty. எல்லாம் ஒண்ணுதான், அதே மனுஷன், அதே பிரச்சனை, அதே கஷ்டம் தான். And you deal with that basic difficulty, everything will be all right. அடிப்படை பிரச்சனையை சரி செய்தா மத்ததெல்லாம் சரியாயிடும். This is what Paul says. பவுல் இதை தான் சொல்லுகிறார். To Paul, he looks at the New Testament church. பாருங்கள், பவுல் புதிய ஏற்பாட்டு சபை பார்க்கிறார். He looks at the New Testament church as the embodiment of reconciliation. புதிய ஏற்பாட்டு சபை ஒப்புரவாகுதலுக்கு ஒரு சின்னமாய் உருவமாய் திகழ்கிறதை பார்க்கிறார். He looks at the church and it is filled with Jews and Gentiles. சபையை பார்க்கும்போது யூதர்கள் புறஜாதிகள் ரெண்டு பேரும் அதுல இருக்காங்க. That is the greatest miracle and marvel of his day. அவருடைய நாட்களிலே இருந்த மிகப்பெரிய அற்புதம், ஒரு ஆச்சரியமே அதுதான். Because a Jew will have nothing to do with the Gentile. ஏனென்றால் யூதனுக்கும் புறஜாதிக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது. They will not even drink a glass of water from each other. பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு டம்ளர் தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. They will not step into each other's house. ஒருத்தருடைய வீட்டுக்குள்ள போகவே மாட்டாங்க. You know, they have very limited contact. அவங்களோட அந்த தொடர்பே இருக்காது அவ்வளவு அவங்களுக்கு. Hated each other. ஒருவரோடு பகைத்தார்கள். They were in enmity with one another. ஒருவரோடு ஒருவர் பகையாய் இருந்தார்கள். Nothing could bring them together. எதுவும் அவர்களை ஒன்றாய் கொண்டு வர முடியவில்லை. But something wonderful has happened to people who have put their faith in Jesus. ஆனால் இயேசுவை விசுவாசித்த மக்களுக்கு ஏதோ அற்புதமாய் ஒன்று நிகழ்ந்தது. Paul sees the church as a place where he sees this wonder of reconciliation. பவுல் தேவனுடைய சபையை காணும்போது இந்த ஒப்புரவாகுதல் என்னும் அதிசயம் நடந்த இடமாய் பார்க்கிறார். He looks at the church. சபையை பார்க்கிறார். What does he see there? அவர் அங்க என்ன பார்க்கிறார்? First of all, he sees that all these people who are living in their sins and trespasses and dead in sins are now brought to God and reconciled to God. முதலாவது என்ன பார்க்கிறார்? அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்த இவர்கள் இப்போது தேவனிடத்திலே கொண்டு வரப்பட்டு அவரோடு ஒப்புரவாய் இருக்கிறார்கள். அதை பார்க்கிறார். There is a reconciliation that has happened between man and God. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு ஒப்புரவாகுதல் இப்போது உண்டா இருக்கிறது. These people, the Jews and the Gentiles, have come to God. They know God. They are reconciled to God. யூதர்கள் புறஜாதிகள் இப்போது தேவனை அறிந்து கொண்டார்கள், அவரிடத்தில் வந்திருக்கிறார்கள், அவரோடு ஒப்புரவாய் இருக்கிறார்கள். But that is not all. ஆனா அதுதான் எல்லாம் கிடையாது. As a result of that reconciliation, அந்த ஒப்புரவாகுதலின் விளைவாக now they are embodying that reconciliation. இப்போது அந்த ஒப்புரவாகுதலின் ஒட்டுமொத்த உருவமாய் இவர்கள் திகழ்கிறார்கள். In the church, சபையிலே, in their life, in their community, அவர்கள் வாழ்ந்த அந்த சமுதாயத்திலே they are demonstrating what reconciliation means. ஒப்புரவாகுதல் என்றால் என்ன அதை நிரூபித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். They are saying, I am a Jew, he is a Gentile, but we are brothers in Christ. என்ன சொல்லுகிறார்கள்? நான் யூதன், இவன் புறஜாதியான், இப்போது கிறிஸ்துவுக்குள்ளே
நாங்கள் சகோதரர்கள். Come together in one place. ஒரே இடத்தில் சேர்ந்து வருகிறோம். One God. ஒரே தேவன். We pray together. ஒன்றாய் இணைந்து ஜெபிக்கிறோம். Worship God together. தேவனை ஒன்றாய் ஆராதிக்கிறோம். We love one another. ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம். We eat together. ஒன்றாய் சாப்பிடுகிறோம். We'll help one another. ஒருவருக்கு ஒரு உதவி செய்கிறோம். There is no difference. இப்போ வித்தியாசமே கிடையாது. Are you there? இருக்கீங்களா? Before Jesus died and rose again, இயேசுவானவர் மரித்து உயிர்த்தெழுவதற்கு முன்பாக the world was divided into two major groups. உலகம் ரெண்டு பெரிய பிரிவுகளாய் பிரிந்திருந்தது. One is the group called Jews, ஒரு கூட்டம் யூதர்கள் கூட்டம், Abraham's descendants. ஆபிரகாமுடைய சந்ததி. The others are all non-Jews, that is the Gentiles. மற்றவர்கள் எல்லாம் யூதர்கள் அல்லாதவர்கள், அவர்கள்தான் பிரஜாதிகள். Only two groups. ரெண்டு கூட்டம் தான். But after Jesus died on the cross, ஆனால் இயேசு சிலுவையிலே மரித்த பிறகு there was three groups. மூன்று கூட்டம் வந்துருச்சு There பாருங்க. was Jews, யூதர்கள், there was Gentiles, பிரஜாதிகள், and then there was this marvelous, wonderful, miracle group called the Church of God. அதன் பிறகு தேவனுடைய சபை என்று அழைக்கப்பட்ட அற்புதமான ஆச்சரியமான வியக்கத்தக்க ஒரு கூட்டம். Everybody wonders about the Church of God. தேவனுடைய சபையை காண்கிற எல்லாருமே வியப்படைந்தார்கள். The Bible says in Ephesians 3:10, I've preached about it, that the angels of God are looking at the Church of God and wondering about it. எபேசியர் 3:10 வேதம் சொல்லுகிறது, அதை நான் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். தேவதூதர்கள் தேவனுடைய சபையை கண்டு வியந்தார்கள். And totally new group. இது முற்றிலும் புதிய கூட்டம். Not just Jews and Gentiles, a third, most marvelous, a group to wonder at, an astonishing group, a group that demonstrates what reconciliation can do to man. இது வெறும் யூதர்கள் பிரஜாதியர்கள் கூட்டம் அல்ல, இது மூன்றாவது கூட்டம், ஆச்சரியமான வியப்பான ஒரு கூட்டம். ஒப்புரவாகுதல் என்றால் என்ன என்பதை நிரூபித்து காண்பித்துக் கொண்டிருக்கிற கூட்டம். What is this group? இந்த கூட்டம் என்ன? The Church of God. தேவனுடைய Who சபை. were they? அவர்கள் யாரா இருந்தார்கள்? They were Jews and Gentiles. யூதர்கள் பிரஜாதிகள் ரெண்டு பேரும் இருந்தாங்க. But completely lost that identity. They have taken on a new identity. இப்போது அந்த பழைய அடையாளம் முற்றிலும் போய்விட்டது. புதிய ஒரு அடையாளம் வந்து ஒட்டிக்கொண்டது. Now the fact that they were Jews is not a big thing for them. That the fact that they are a child of God, have put their faith in Christ, is the greatest thing for them. இப்போது யூதன் என்று சொல்லிக் கொண்டது அவங்களுக்கு பெருமை அல்ல. நான் தேவனுடைய பிள்ளை, இயேசுவை விசுவாசித்திருக்கிறேன், அதுதான் பெரிய விஷயமா இருந்தது. It is not that they are Gentiles that matter to them, which caste and which this and which that. No, it is that they are a child of God and believed in Jesus. இப்போது அவன் புறஜாதியான், இந்த ஜாதி அந்த ஜாதி அந்த பேச்செல்லாம் இல்ல. இவரும் தேவனுடைய பிள்ளை, நாங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளை, அதுதான் பெரிய விஷயமா இருந்தது. Why did God do this wonderful thing? ஏன் தேவன் இப்படிப்பட்ட அற்புதமான காரியத்தை செய்தார்? See, Paul is a greatly learned person. பவுல் மிகவும் கற்றறிந்தவர். He was a staunch Jew. இவர் ஒரு ரொம்ப உறுதியான ஒரு யூதன், வைராக்கியம் நிறைந்த யூதன். Zealot. அவ்வளவு வைராக்கியம். And he knows how great a difficulty it is for these two people to come together. இந்த ரெண்டு கூட்டமும் ஒண்ணா சேர்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் அவருக்கு நல்லா தெரியும். He says here, அவர் இங்க சொல்லுகிறார், that the cross of Jesus Christ has not only reconciled man to God, but reconciled man with man. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்கினது மட்டுமல்ல, மனிதனையும் கூட ஒப்புரவாக்கிட்டு என்று சொல்லுகிறார். This is where we want to stop a little and just look at it a little more. இங்க தான் கொஞ்சம் நிறுத்தி அதை ஆழமா பார்க்க வேண்டும் என்று. See, when you reconcile to God, நீங்கள் தேவனோடு ஒப்புரவாகும் போது, then your whole life is changed. உங்களுடைய வாழ்க்கையே மாறுகிறது. You are different. வித்தியாசமா இருக்கிறீர்கள். Then you are reconciled to man. பிறகு மனிதனோடு ஒப்புரவாகிறீர்கள். Reconciliation with God, this thing that happens between you and God, this relationship with God affects your life on this earth and your relationship with others. ஒப்புரவாகுதல் மூலமாய் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஏற்படுகிற அந்த உறவு இந்த பூமியிலே உள்ள உறவுகளோடு கூட ஒரு பாதிப்பை உண்டாக்குகிறது. See, that is the thing about Christian faith. கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய விசேஷம் அதான். Some people think, well, I go to church, I'll take baptism, I'll change my name and I become a Christian. Conversion. சில என்ன நினைக்கிறாங்க, மதம் மாறுன்னு சொன்னா கோயிலுக்கு போறோம்னா ஞானஸ்நானம் எடுத்துட்டு பேரை மாத்திக்கிறோம் அவ்வளவுதான் அப்படின்னு. That's what conversion is. மாற்றம், மத மாற்றம்னா அவ்வளவுதான் நினைக்கிறாங்க. Some churches encourage people in that because they don't know what conversion is all about. சில சபைகள் மக்கள் எப்படி உற்சாகப்படுறாங்க, இப்படியே செய்யுங்கன்றாங்க. ஏன்னா மாற்றம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியல முதல்ல. They are saying we are converting so many people. என்ன சொல்றாங்க, இத்தனை பேரை நாங்க மாற்றுகிறோம் அப்படின்றாங்க. Nobody can convert anybody. யாரையும் மாற்ற முடியாது. Conversion is a wonder. It's a thing that God does in a person's heart. மாற்றம் என்பது ஒரு அதிசயம். தேவன் ஒரு மனிதனுக்குள்ளே செய்கிற ஒரு காரியம் அது. Can I convert myself? என்ன நானே மாத்திக்க முடியுமா? It's not possible. முடியவே முடியாது. How can I convert you? அப்படி இருக்கும்போது உங்களை எப்படி மாற்ற முடியும்? I can't convert you. உங்களை மாற்ற முடியாது. I can preach to you. உங்களுக்கு பிரசங்கம் பண்ணலாம். You will listen and you can say get out of here. I don't believe that. நீங்க அதை கேட்டு இதெல்லாம் தேவையில்லை, அதனால நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடலாம். Right? சரியா? But when God works in your heart, ஆனால் தேவன் உங்கள் இதயத்திலே கிரியை செய்யும்போது then you are converted. அப்பொழுது நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள். Amen. ஆமென். So Christian faith is not just about changing name and converted like that. ஆகவே கிறிஸ்தவ விசுவாசம் என்று சொன்னா மாற்றுவது, மதம்
மதம் மாற்றுவது பேரை மாற்றுவதுன்னு கிடையாது. Christian faith is this, கிறிஸ்தவ விசுவாசம் இதுதான். that something happens in man where he is brought to God and reconciled to God. மனிதனுக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்கிறது. இப்போது அவன் தேவனிடத்தில் கொண்டு வரப்படுகிறான், தேவனோடு ஒப்புரவாகிறான். Because of what Jesus did on the cross. எதனாலே? இயேசு சிலுவையிலே செய்த அந்த காரியத்தினாலே. You are made nigh by the blood of Jesus, he says. கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று சொல்லுகிறார். Without the blood can you come? இரத்தம் இல்லாமல் வர முடியுமா? Some people say, oh, Jesus came to teach us. சில என்ன சொல்றாங்க பாருங்க, இயேசு நமக்கு போதிக்க வந்தார். You can read Jesus teaching from now until eternity, you will never come to God. இன்னையிலிருந்து நித்தியம் வரைக்கும் இயேசுவின் போதனைகளை வாசித்தாலும் தேவனிடம் வர முடியாது. It is not by his teachings that he brings us to அவருடைய God. போதனைகளால இயேசு நம்மை தேவனிடம் கொண்டு வருவது It is by கிடையாது. his blood he brings us nigh. அவர் தம்முடைய இரத்தத்தினாலே தான் நம்மை சமீபமாய் கொண்டு வருகிறார். Blood brought you near. இரத்தம் தான் உங்களை கிட்ட கொண்டு வந்தது. Amen. Amen. That is what we believe about his death. அவருடைய மரணத்தை குறித்து அதை தான் நாம் விசுவாசிக்கிறோம். Some people say, well, it doesn't matter if he died or not. சில என்ன சொல்றாங்க, அவர் மரித்தாரா இல்லையா அதை பற்றி நமக்கு கவலை Well, he இல்லை. just happened to die, let's learn some lessons from it. அவர் ஏதோ மரிக்க வேண்டியதா இருந்தது, அதிலிருந்து நாம சில பாடங்களை Oh, கற்றுக்கொள்வோம். what a sacrifice, what love, what this and what. என்ன ஒரு தியாகம், என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு இது அது. We don't think about his death like that. அவருடைய மரணத்தை பற்றி நாம் அப்படி நினைப்பதில்லை. We think about his death as something that must take place, and without it there is no hope for அவருடைய man. மரணம் கண்டிப்பாய் நிகழ வேண்டும், அது இல்லாமல் நம்பிக்கை கிடையாது என்றுதான் நாம் விசுவாசிக்கிறோம். Without his death and without his shed blood, no man can come to God. அவருடைய மரணம் இல்லாமல், சிந்தப்பட்ட ரத்தம் இல்லாமல் எந்த மனிதனும் தேவனிடம் வர முடியாது. Because there is a great big barrier between man and God. ஏனென்றால் தேவனுக்கு மனிதனுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு தடுக்கல் இருக்கிறது. That must be broken down. முதலாவது அது உடைக்கப்பட வேண்டும், That must be removed. அது அகற்றப்பட வேண்டும். Man must be reconciled to God. மனிதன் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். That happens only through the cross of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாய் மட்டுமே அது நிகழ்கிறது. This is what Paul sees there. பவுல் இதைதான் அங்கே பார்க்கிறார். He sees that through the shed blood the people have come to God. சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாய் மக்கள் தேவனிடம் வந்திருக்கிறதை அவர் காண்கிறார். And after they come to God, அவர்கள் தேவனிடம் வந்த பிறகு they're now in a relationship with God. இப்போது தேவனோடு ஒரு உறவிலே அவர்கள் They இருக்கிறார்கள். know God. தேவனை How அறிந்திருக்கிறார்கள். different from our idea of what Christian faith is. பாருங்க, கிறிஸ்தவ விசுவாசம் என்றால் என்ன, நம்முடைய எண்ணத்துக்கும் அதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. One man said, well, I went to the Christian church, brother, I think I like it. I'm going to just follow Christianity hereafter. ஒருத்தர் சொன்னாரு, அந்த கிறிஸ்தவ கோயிலுக்கு போனாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இனிமேல் நான் கிறிஸ்தவ மதத்தை தான் பின்பற்ற போறேன். In our religion, you see, it's not, this is not right, that is not, but I'm going to go here because I think this is nice and decent and good. எங்க மதத்துல இதெல்லாம் சரியில்லைங்க, ஆனா இது பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு, கொஞ்சம் கண்ணியமா இருக்கு, ஆகவே இதுல வர போறேன். No, that is not it. கிடையாது, அதல்ல. When you become a Christian, நீங்கள் கிறிஸ்தவராய் மாறும்போது by the cross and the shed blood, you are brought near to God and you are established in a relationship with God. சிலுவையினாலும் சிந்தப்பட்ட இரத்தத்தினாலும் தேவனுக்கு அருகாமையிலே நீங்கள் கொண்டு வரப்பட்டு ஒரு உறவு அவரோடு கூட உங்களுக்கு ஏற்படுத்தப்படுகிறது. Now that you know God, இப்பொழுது நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்கள். you have come to him. அவரண்டே வந்திருக்கிறீர்கள். Before you were far away from him. முன்னே அவரை விட்டு தூரமாய் இருந்தீர்கள். Your sins kept him away from you. உங்களுடைய பாவங்கள் அவரை விட்டு உங்களை தூரமாய் வைத்திருந்தது. Could not come to him. அவரிடம் வர முடியவில்லை. Now you are there. இப்பொழுது அவரிடம் இருக்கிறீர்கள். You are intimate with him. அவரோடு கூட நெருக்கமா You are இருக்கிறீர்கள். right there. அங்கேயே இருக்கீங்க. And as a result, what happens? அதன் விளைவாக என்ன நடக்கிறது? You see, Christian experience is not something that happens only between man and God. பாருங்கள், கிறிஸ்தவ அனுபவம் என்பது ஏதோ தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே மட்டும் நடக்கிற ஒரு காரியம் அல்ல. It is something that manifests itself. The glory of it is manifested in the relationship between man and man. அதனுடைய மேன்மை எதிலே வெளிப்படுகிறது? மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவிலே வெளிப்படுகிறது. Thereafter, after a person has met God, ஒரு மனிதன் தேவனை சந்தித்த பிறகு, after he is reconciled to God, தேவனோடு கூட ஒப்புரவான பிறகு, the fact that he is reconciled to God is now demonstrated in the way that he is reconciled with others. அவன் தேவனோடு கூட ஒப்புரவானானே, அதை எப்படி இப்பொழுது காண்பிக்கிறான்? மற்றவர்களோடு கூட ஒப்புரவான மூலமாக காண்பிக்கிறான். The most difficult relationships are resolved. ஒரு மிக கடினமான உறவுகள்லாம் அந்த சிக்கல் எல்லாம் தீருகிறது. இப்போது most difficult problems are sorted out. மிக கடினமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படுகிறது. Oh, love overcomes everything. அன்பு எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறது. Love covers everything. அன்பு எல்லாவற்றையும் மூடுகிறது. Love dominates the family. அன்பு குடும்பத்தை பின்னி பிணைக்கிறது. Love dominates the relationship. அன்பு உறவுகளை ஆட்கொள்ளுகிறது. Love dominates our associations. நாம் யாரோடு கூட இணைந்திருக்கிறோமோ அதை எல்லாமே அன்பு ஆட்கொள்ளுகிறது. With the love of God, தேவனுடைய அன்பு, the reconciliation with God brings about all this. தேவனோடு கூட நாம் ஒப்புரவாகும்போது அது இதையெல்லாம் கொண்டு வருகிறது. That is what Paul is talking about. பவுல் அதை குறித்து தான் இங்க பேசுகிறார். He might reconcile both unto God in one body by the cross, இரு திறத்தாரையும் ஒரே சரீரத்தினாலே சிலுவையின் மூலமாய் ஒப்புரவாக்கினார். having slain the enmity thereby.
அதனாலே பகையை சிலுவையினால் கொன்றார். The enmity between God and man is slain. பாருங்க, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த பகையும் அங்கே கொல்லப்பட்டது. And as a result, the enmity between man and man is now resolved. அதன் விளைவாக மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த அந்த பகை அதுவும் A தீர்க்கப்பட்டது. person who is reconciled with God lives as an embodiment of that reconciliation. தேவனோடு ஒப்புரவானவர் அந்த ஒப்புரவாகுதலின் ஒட்டுமொத்த உருவமாய் இப்பொழுது வாழ்கிறார். That is what the church is. சபை அதுதான். That is what the Christians are all about. கிறிஸ்தவர் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்கள் தான். Sometimes you look at Christians fighting like cats and dogs. சில சமயத்துல கிறிஸ்தவங்கள பாருங்க நாயும் பூனை மாதிரி இருப்பாங்க. Talking about one another. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பேசிட்டு scandalizing one another. வரதிகளை பரப்பி விட்டுட்டு saying only bad things about each other. மற்றவங்கள பத்தி கெட்டதையே பேசிட்டு. You see, these people don't understand what reconciliation is. ஒப்புரவாகுதல்னா என்னன்னு இவங்களுக்கு புரியவில்லை. See, they have never listened to these wonderful doctrines. இப்படிப்பட்ட அற்புதமான உபதேசங்களை அவர்கள் கேட்டதில்லை. They have never understood what has happened between them and God. பெரிய ஒரு பகைமை இப்போது சரியாக்கப்பட்டு விட்டது. And in light of that estrangement, all our estrangements is nothing. அந்த பகைக்கு எதிராக, அந்த பகைக்கு விரோதமாக இந்த பகையெல்லாம் ஒண்ணுமே இல்லாமல் இருந்தது. When you compare it with that, this is nothing. அதோடு ஒப்பிடும்போது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. You are all right with God. இப்போது தேவனோடு சரியா இருக்கிறீர்கள். That relationship is right. அந்த உறவு இப்போது சரியா இருக்கிறது. That means you are able to bring your other relationships together. அப்படியானால் மற்ற எல்லா உறவுகளையும் உங்களால் சீர்படுத்த முடியும் என்று தான் அர்த்தம். This is what the Christian life is all about. கிறிஸ்தவ ஜீவியம் என்று சொன்னால் இதுதான். This is what Paul talks. He wonders at the Christian church. கிறிஸ்தவ சபையை கண்டு பவுல் ஆச்சரியப்பட்டு இதை தான் சொல்லுகிறார். So it is not only reconciliation with God but reconciliation of man and man. ஆகவே தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல் மட்டுமல்ல, மனிதனுக்கும் மனிதனுக்கு இடையே கூட ஒப்புரவாகுதல் உண்டாகிறது. Why does God have the church in this world? ஏன் தேவன் உலகத்திலே சபையை வைத்திருக்கிறார்? You must understand this. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். When you are fighting, நீங்க சண்டை போடும்போது, or when the church, now nobody is fighting here, you know, when the church people are fighting, நீங்க சொல்லும்போது சபையை சொல்லுங்க, சபை மக்கள் சண்டை போடும்போது, right? சரியா? Church people are fighting, சபை மக்கள், which oftentimes they are, you see. அடிக்கடி அப்படி சண்டையும் போடுறாங்க. For many years I thought I should be an evangelist. பாருங்க, பல வருஷமா நான் என்ன தெரியுமா, நான் சுவிசேஷகனாக தான் இருக்கணும். I thought if you become a preacher, that's the greatest curse. You know, become a pastor, that's the greatest curse. நான் யோசிச்சேன், பாஸ்டரா மாறினா அதுதான் மிகப்பெரிய சாபம். Why do you want to go among these people who are fighting all the time? எப்ப பார்த்தாலும் you're right in the middle, like a ring master controlling these. எப்ப பார்த்தாலும் சண்டை போடுற இந்த விசுவாசிகளுக்கு ஏன் பாஸ்டர் நம்ம ரிங் மாஸ்டர் மாதிரி இருந்து எல்லாரையும் சமாதானம் பண்ணிட்டு இருக்கோம். All the time dealing with this. எப்ப பார்த்தாலும் இதெல்லாம் சரி பண்ணிட்டு Because they said, well, every church has fights, brother. என்ன சொல்லிட்டாங்க, எல்லா கோயில்லயும் சண்டை. Church means fight. சபைனாலுமே சண்டை இருக்கும். Church fight. சபைனா சண்டை. Fighting church. சண்டை போடுற. They don't fight the devil, they fight one another. பிசாசுகிட்ட சண்டை போடுறதில்ல, இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. When you do that, இப்படி நீங்கள் செய்யும்போது, you are living against the very purpose for which God has kept the church in the world. தேவன் இந்த உலகத்தில் இந்த சபையை எதற்கென்று வைத்தாரோ அந்த நோக்கத்துக்கு எதிராக நீங்கள் வாழ்கிறீர்கள். You know why God has put the church before the world? ஏன் தேவன் சபையை உலகத்துக்கு முன்னாலே வைத்திருக்கிறார் தெரியுமா? You know, the world is watching. உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. What will they think if we all stood there and fought? நம்ம எல்லாரும் அங்க நின்னு சண்டை போட்டு இருந்தா உலகம் என்ன நினைக்கும்? God has put us together so that the world can see us coming together as various people, so different, so in contrast with one another, yet loving one another, coexisting with one another, living with one another, and helping one another, and so on. பல தரப்பட்ட மக்கள், பல விதமான குணநலங்களை கொண்டவர்கள் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து ஒருவருக்கு உதவி செய்து ஒருவருக்கு ஒரு அன்பு கூர்ந்து இப்படி வாழ்கிறதை உலகம் காண வேண்டும். அதற்காக தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். Love one another, Jesus said. இயேசு சொன்னார், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பா இருங்கள், so that the world may know that you are my disciples. நீங்கள் என் சீஷர்கள் என்பதை அதனால் உலகம் அறியட்டும். Well, have you read that? வாசித்திருக்கீங்களா? The world will know that you are my disciples. நீங்கள் என் சீஷர்கள் என்று அதனால உலகம் அறியும். How will the world know? உலகத்துக்கு எப்படி தெரியும்? This extraordinary thing that has happened in the relationship between the people. ஏனென்றால் மக்களுக்கிடையே இந்த உறவுகளிலே அசாதாரணமான ஒரு காரியம் நிகழ்ந்திருக்கிறது. Say, look at that community. என்ன சொல்வாங்க? இந்த கூட்டத்தை பாருங்க. Look at that people. அந்த ஜனங்களை பாருங்க. See how they live. எப்படி இருக்காங்க பாருங்க. See how they come. எப்படி வராங்க பாருங்க. See how they solve their problems. எப்படி தங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக்கறாங்க பாருங்க. See how they handle things. எப்படி காரியங்களை சமாளிக்கறாங்க. See how they talk. இப்படி தான் அவங்க பேசுறாங்க. See, that is why we must be very careful about what we talk. ஆகவே தான் நாம என்ன பேசுகிறோம் என்பது குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். You know, that's why we must get rid of all the unwanted things. ஆகவே தான் தேவையில்லாத காரியங்களை தொலைச்சுக்கணும். Because the world is watching. ஏனென்றால் உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. They must see that you are Christ's disciples. நீங்கள் கிறிஸ்துவின் சீஷர்கள் என்பதை அவர்கள் காண வேண்டும். The reason God has placed the church in the world is this. தேவன் இந்த உலகத்திலே சபையை வைத்திருக்க காரணம் இதுதான். He has kept it as the embodiment of the work of reconciliation. ஒப்புரவாகுதலின் வேலையின் ஒட்டுமொத்த உருவமாய் இதை வைத்திருக்கிறார்.
He wants the world to see in concrete terms what God has done. தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதை இந்த உலகம் கண்கூடாய் பார்க்க வேண்டும். அதுக்காக தான். See, when you preach to the world about reconciling with God, they don't understand that. பாருங்க, தேவனோடு ஒப்புரவாகணும்னு உலக பிரசங்கம் பண்ணா அவங்களுக்கு புரியாது அது. But when they see you reconcile, ஆனா நீங்கள் ஒப்புரவாகி இருப்பதை அவர் when காணும்போது, they see the church as the embodiment of the work of reconciliation, சபை இந்த ஒப்புரவாகுதலின் ஒட்டுமொத்த உருவமாய் திகழ்கிறதை அவர்கள் காணும்போது, when they see the church as a place of reconciliation, சபை ஒப்புரவாகுதலின் இடமாய் இருக்கிறது என்பதை அவர்கள் as a காணும்போது, place of love, அன்பின் இடமாய், cooperation, ஒத்துழைப்பின் இடமாய், helping one another, ஒருவருக்கு ஒரு உதவி செய்கிற praying இடமாய், for one another, ஒருவருக்கு ஒரு ஜெபிக்கிற இடமாய், serving one another. ஒருவரை சேவிக்கிற When the இடமாய், world sees that, உலகம் அப்படி காணும்போது, they understand something about our God and who He is and what He has come to நம்முடைய do. தேவனை குறித்து அவர் யார், என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்து அவர்கள் ஏதோ புரிந்து கொள்கிறார்கள். The church was meant to be the embodiment of the work of reconciliation. இந்த ஒப்புரவாகுதலின் வேலையின் ஒட்டுமொத்த உருவமாய் திகழும்படியாக தான் சபையே இருக்கிறது. Church is to show forth to the world that God is a reconciling God. தேவன் ஒப்புரவாக்குகிற தேவன் என்பதை உலகத்துக்கு காண்பிக்கவே சபை இருக்கிறது. That is the purpose. அதுதான் நோக்கமே. Amen. ஆமென். That is why Jesus died, my ஆகவே friend. தான் இயேசு மரித்தார் நண்பர்களே. Jesus didn't die so that we can all be fighting for the rest of நாம் our life. எல்லாம் சண்டை போடுறதுக்காக இயேசு மரிக்கல. Jesus died so that we can be reconciled, நாம் ஒப்புரவாக வேண்டும் என்பதற்காக தான் so that அவர் we can be மரித்தார். changed. நாம் மாற்றப்பட வேண்டும் என்று. We can come to God, நாம் தேவனிடம் வர முடியும். and as a result we can come with one another and live with one another. தேவனிடம் வருவதன் மூலமாய் நாம் எல்லாரும் ஒன்றாய் ஒப்புரவாகி ஒன்றாய் வாழ வேண்டும். The only way the world is going to be a better place is when there are more Christians, இந்த real உலகம் Christians. இன்னும் சிறப்பா மாறுவதற்கு ஒரே வழி உண்மையான கிறிஸ்தவம் நிறைய வந்தாதான். That is why Jesus said, you are the salt of this earth. ஆகவே தான் இயேசு சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பா The இருக்கிறீர்கள். rest of it is rotten. மத்ததெல்லாம் கெட்டு நாசமா போயிருக்கு. There is no hope. அங்க நம்பிக்கை இல்ல, There is no love. அங்க அன்பு இல்ல, There is nothing good. அங்க நன்மைன்னு எதுவும் கிடையாது. You are the salt. நீங்கள் தான் உப்பு, You are the light of the world. நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சமா Why did he இருக்கீங்க. say that? ஏன் அப்படி சொன்னார்? Because there is only one hope in this world. ஏன்னா உலகத்துல ஒரே ஒரு நம்பிக்கை தான் உண்டு. Everybody lives in such hopelessness, எல்லாரும் அவ்வளவு நம்பிக்கையற்ற நிலைமையில வாழ்ந்து such கொண்டிருக்கிறார்கள். darkness. அவ்வளவு இருளிலே Everybody is just hating one another, working against one another, doing things against one another. எல்லாரும் ஒருவர் பகைத்து ஒருவருக்கு எதிராக காரியங்களை செய்து அவ்வளவு பகைப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். So many people are vexed and tired and frustrated. நிறைய பேர் மனம் சலித்து வாழ்க்கை நொந்து போய் கிடக்கிறார்கள். Want to kill themselves, some of them. சில தற்கொலை செய்து கொள்ள நினைக்கிறார்கள். And they come out, அவங்க வெளியே வரும்போது they see a church, சபையை they see காண்கிறார்கள், the Christians, கிறிஸ்துவை பார்க்கிறார்கள். they see something very special there. அங்க விசேஷமா ஏதோ ஒன்று இருக்கிறத பார்க்கறாங்க. Hope comes into their heart. அவர்கள் இதயத்திலே நம்பிக்கை வருகிறது. They say, my God, there is a way to be joyful, there is a way to be happy, என்ன there is a சொல்றாரு? way to come out of all this nonsense. இந்த காரியத்திலாம் வெளியே வர முடியும், ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு வழி இருக்கு, முடியும் அப்படி நினைக்கிறாங்க. There is a way to live the life with joy and happiness. வாழ்க்கையிலே சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழக்கூடிய ஒரு வழி இருக்கிறது. They all of a sudden begin to see that there is hope. அப்பொழுதுதான் திடீரென்று நம்பிக்கை இருப்பதை The காண்கிறார்கள். world is hopeless. உலக நம்பிக்கையற்று இருக்கிறது. Church embodies the hope. சபையோ நம்பிக்கைக்கு சின்னமாய் திகழ்கிறது. Let the world see உலகம் அதை காணட்டும், and see the hope that is there. சபையில் இருக்கும் நம்பிக்கையை காணட்டும். That is why Peter says, ஆகவேதான் பேதுரு be சொல்கிறார், ready to give reason for the hope that is in you. உங்களுக்குள்ள நம்பிக்கை குறித்து கேட்கும்போது காரணம் சொல்ல ஆயத்தமாயிருங்கள். You are so different. நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கிறீர்கள். People will come and ask you, what's the problem? What's the thing that makes you different? மக்கள் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க, என்னப்பா நீங்க இவ்வளவு வித்தியாசமா இருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு. Amen. ஆமென். You see, when you wear a nice sari, our ladies understand that. நான் சொல்லுது பெண்களுக்கு எல்லாம் புரியும். நல்ல புடவை கட்டும்போது And it's all glittering, நல்லா பளபளன்னு so wonderful. அவ்வளவு அற்புதமா இருக்கும். What happens? என்ன நடக்குது? When you go to church or when you go to work, everybody says, where did you get this? சபைக்கோ அல்லது ஆபீஸ்க்கோ போகும்போது எல்லாம் கேக்குறாங்க, எங்க வாங்குனீங்க அப்படி. How much is this? எவ்வளவு இது? What is this? என்ன இது? Everybody is interested. Oh, where did you get this? எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வந்து பாருங்க, So nice. எங்க வாங்குன அவ்வளவு நல்லா இருக்கு. Isn't that right? இல்லையா? That is exactly what the Bible says when it talks about it in 1 Peter chapter 3. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே வேதம் அப்படி சொல்லும்போது இதுதான் சொல்லுகிறது. Just like in the world, people attract one another by these things. உலகத்துல மக்கள் இப்படிப்பட்ட காரியங்களை கண்டு ஈர்க்கப்படுறாங்க இல்லையா? அதுபோல the Christians attract by what they are on the inside. கிறிஸ்தவர்கள் உள்ளே என்னவா இருக்கிறார்களோ அதன் மூலமாய் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கிறார்கள். Just like a sari is so attractive when people come and say, where did you get this? ஒரு புடவை ரொம்ப கவர்ச்சியா இருக்கும்போது மக்கள் வந்து கேக்குறாங்களே, எங்க வாங்குனீங்க அப்படின்னு. Where can I get this? நான் எங்க போய் வாங்கலாம்? I want this. எனக்கு இது வேணும். Oh, this is what I'm going to buy for Christmas. கிறிஸ்மஸ்க்கு இத தான் நான் வாங்க போறேன் அப்படினுவாங்க. They're so eager to get it tomorrow. நாளைக்கே அத வாங்கணும்னு அவ்வளவு ஆர்வம். They only have the money. If they can get it, they'll get it. காசு இருந்தா வாங்க முடிஞ்சா உடனே வாங்கிடுவாங்க. That is the way that world must feel when they look at us. உலகம் நம்மை பார்க்கும்போது இப்படி தான் உணர வேண்டும்.
where did you get this joy? இந்த சந்தோஷம் எங்கிருந்து உங்களுக்கு Oh, வந்தது? how did you become like ஓ this? எப்படி இப்படி மாறினீர்கள்? How can you be happy? எப்படி நீங்க மாத்திரம் சந்தோஷமா How இருக்க can you முடியும்? overcome these problems? எப்படி நீங்கள் இந்த பிரச்சனையை மேற்கொள்ள How can you முடியும்? live like this? எப்படி நீங்கள் இப்படி வாழ முடிகிறது? What makes you like this? உங்களை இப்படி ஆக்கி இருப்பது என்ன? Oh, they must come after you. பாருங்க உங்க பின்னாடியே வரணும். Are you there? இருக்கீங்களா? They must come after you. உங்க பின்னால அவங்க வரணும். When good food is cooked, நல்ல சாப்பாடு தயாரிச்சிருக்கும் போது nice smell comes. நல்ல வாசனை You're வருது. drawn, you see. அப்படியே தானா போறீங்கங்க. Like that they must come. அது மாதிரி அவங்க வரணும். Your relationship with God, reconciliation with God must become an aroma for the whole world. தேவனோடு நீங்கள் ஒப்புரவாகி ஒரு உறவு உண்டா இருக்கிறதே அது ஒரு நற்கந்தம் போல இருக்க வேண்டும். So that others smell it, know it, see it and are attracted by it. மற்றவர்கள் அதை கண்டு அதை உணர்ந்து முகர்ந்து உங்க பக்கமா இழுக்கப்படணும். All right, let's go to the next verse. அடுத்த வசனத்துக்கு நாம் செல்வோம். That's a whole area of preaching there. We don't want to get too much into that. நிறைய இருக்கு பிரசங்கம் பண்ண, ரொம்ப உள்ள போக வேண்டாம். Colossians chapter 1, கொலோசியர் முதலாம் அதிகாரத்துக்கு verse 20. கொலோசியர் 1:20. This is the fourth great scripture on reconciliation. ஒப்புரவாதலை குறித்த நான்காவது மிகப்பெரிய ஒரு வேத You பகுதி. see, the cross is something wonderful. பாருங்கள் சிலுவை என்பது அற்புதமான ஒரு காரியம். When people don't believe that he died for us and his blood is the thing that brings us to God and changes us and puts us in fellowship with one another, they're really missing a lot. மக்கள் There is nothing to preach in that kind of a church where they don't believe this. பாருங்கள் மக்கள் கிறிஸ்து நமக்காக மரித்தார், அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார், அந்த ரத்தம் தான் நம்மை தேவனோடு ஒப்புரவாக்குறது, நமக்குள்ளே ஒப்புரவாதலை கொண்டு வருது, இப்படி எல்லாம் விசுவாசிகள்னா அந்த சபையில போய் பிரசங்கிக்க ஒண்ணுமே இல்ல. You know what they'll preach? அவங்க என்ன பிரசங்கம் They'll பண்ணுவாங்க? try to be good with one another. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருக்க பாப்போம். See if you can be a little better tomorrow. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க பார்க்கலாம். Well, tomorrow it is going to be worse, you see. நாளைக்கு என்ன மோசமா தான் இருக்கும் பாருங்க. Because there's no hope. ஏன்னா நம்பிக்கை இல்லங்க. Only through the cross you can preach reconciliation. சிலுவையின் மூலமாய் மட்டுமே நீங்கள் ஒப்புரவாதலை பிரசங்கிக்க Only முடியும். through it people can be changed. அதன் மூலமாய் மட்டுமே மக்கள் மாற்றப்பட முடியும். Colossians chapter 1 verse 20. கொலோசியர் 1:20. Having made peace through the blood of his cross, by him to reconcile all things unto himself. By him I say, whether there be things in earth or things in heaven. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. And you that were sometimes alienated and enemies in your mind by wicked works, yet now hath he reconciled in the body of his flesh through death, to present you holy and unblameable and unreprovable in his sight. முன்னே அந்நியராயும் துர்க்கிரைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். How can you believe? I mean, how can you read a Bible like this and not believe that Jesus died on the cross for us? வேதாகமம் இப்படி சொல்வதை வாசித்து விட்டு பிறகு இயேசு சிலுவையில இதற்காக மரிக்கலன்னு எப்படி நம்ம நம்ப முடியும்? He has made peace through the blood of the cross. Very clearly it says. ரொம்ப தெளிவா சொல்லுது. சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். And through that he reconciles all things to himself. அதன் மூலமா எல்லாவற்றையும் தம்மோடு ஒப்புரவாக்கிக் கொள்கிறார். Things in heaven and things in earth. பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள். And even us who were alienated and enemies of God. பிறகு தேவனுக்கு அந்நியராய் தூரமாய் இருந்த நம்மையும் ஒப்புரவாக்கிக் கொண்டார். He has now reconciled. இப்பொழுது ஒப்புரவாக்கிக் கொண்டார். All reconciliation of all things, men and things in heaven and things in earth, everything happens only through the cross. பரலோகத்துள்ளவைகள் பூலோகத்துள்ளவைகள் எல்லாவற்றுக்குள்ளும் ஒப்புரவாகுதல், மனிதருக்குள்ளும் சரி மற்ற எல்லாவற்றுக்குள்ளும் சிலுவையின் மூலமாக தான் ஒப்புரவாகுதல் உண்டாகிறது. How did he reconcile? அவர் எப்படி ஒப்புரவாக்கினார்? In the body of his flesh through death. அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே. See, all those interpretations of the death of Christ, the wrong interpretations, are terribly wrong. பாருங்கள் சிலுவையின் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து அந்த சொன்னனே அந்த விளக்கங்கள் எல்லாம் பயங்கரமாய் தவறானவைகள். Those false interpretations. அந்த தவறான விளக்கங்களை சொன்னல்லவா? In the body of his flesh through death he has reconciled us. அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே ஒப்புரவாக்கினார். It is through death, it is through his body, it is through his shed blood. பாருங்க அது மரணத்தின் மூலமாய் அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தின் மூலமாய். But here, just like Ephesians 2:16. இங்க எபேசியர் 2:16 போல. See, in Ephesians 2:16 it added something with the it not only talks about reconciliation between man and God, but went on to add the reconciliation between man and man. பாருங்க எபேசியர் 2:16 என்ன சொல்லுகிறது? தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல் உண்டாயிற்று என்று மாத்திரம் சொல்லல, மனிதனுக்கும் மனிதனுக்கு இடையே ஒப்புரவாகுதல் உண்டாகியது என்று சொல்லுகிறது. Here similarly one more thing is added. இங்க அதே போல இன்னொரு காரியம் சேர்க்கப்படுகிறது. First it tells about reconciliation of us
between us and God. முதலாவது நமக்கும் தேவனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல் உண்டாயிட்டுன்னு சொல்றாரு. We were enemies, now we are reconciled. நாம எதிரிகளா இருந்தோம், இப்போ ஒப்புரவாகிட்டோம். But then he adds another thing. பிறகு இன்னொரு காரியத்தை சேர்க்கிறார். The universal extent of reconciliation, that everything will be reconciled in this way. இந்த ஒப்புரவாகுதல்ல எல்லாமே அடங்கிறது, உலகம் முழுவதும் எல்லாமே இதன் மூலமாக தான் ஒப்புரவாகுது என்று Things சொல்றார். in heaven and things in earth. பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் Everything is reconciled through this. அனைத்துமே இதன் மூலமாக தான் ஒப்புரவாக்கப்படுகிறது. Especially sinful man. குறிப்பாக பாவம் நிறைந்த மனிதன். But reconciliation is something whereby God brings back to himself his whole creation, everything in it. ஒப்புரவாகுதல் என்றால் என்ன? தேவன் தம்முடைய சர்வ சிருஷ்டிப்பையும் திரும்ப தம்மிடத்திலே கொண்டு வருகிறார். அதுதான். You know, when man fell into sin, not only man fell, the whole creation fell into some kind of a cursed state. பாருங்கள், மனிதன் பாவத்தில் விழுந்தபோது மனிதன் மாத்திரம் தனியா விழல, சிருஷ்டிப்பு முழுவதும் ஒரு விதமான சாபத்தில் விழுந்து போயிற்று. We read about it in Romans chapter 8, where it says that the whole earth is groaning with pain, waiting for the day in which it will experience some change and redemption. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், இந்த சிருஷ்டி முழுவதும் எப்பொழுது இந்த மீட்பு கிடைக்கும் என்று தவித்து வேதனைப்படுகிறது என்று. The body is waiting, human body is waiting, மனிதனுடைய சரீரம் காத்திருக்கிறது, so that he can get a immortal body. எதற்காக? சாவாமை உள்ள சரீரம் கிடைக்கும். The earth is waiting. இந்த பூமியும் காத்திருக்கிறது. What is it waiting? எதற்காக? The earth is imperfect today. பாருங்கள், இந்த பூமி பூரணமற்று இருக்கிறது. God never creates anything imperfect. தேவன் எந்த ஒரு காரியத்தையும் பூரணமற்றதாக சிருஷ்டிப்பதில்லை. He created a perfect earth. அவர் நேர்த்தியான ஒரு பூமியை சிருஷ்டித்தார். Can you imagine what it will be like to live in a perfect earth? நேர்த்தியான ஒரு உலகத்துல வாழ்ந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை செய்ய முடியுதா? Amen. ஆமென். Just imagine how the mangoes will be. கொஞ்சம் யோசித்து பாருங்க, மாங்காலாம் எப்படி இருக்கும்? Just how the vegetables will be. காய்கறிகள் எப்படி இருக்கும்? How plenteous it will be. எவ்வளவு நிறைவா வரும் அதுல. I mean, you know, there was no thorns and thistles, nothing like that. முள் குறுக்கு எதுவுமே கிடையாது. அது போல இன்னைக்கு முள்ள வெட்டுறது தான் மனுஷனுக்கு பெரிய வேலையா இருக்குது. பெரிய சாபக்கேடு. It's a curse. அது பெரிய சாபக்கேடு. You see, on the one hand fruits and vegetables grow, on the other hand thorns and thistles grow faster. ஒரு பக்கம் இந்த காய்கறிகளும் பழங்களும் வளருது, இன்னொரு பக்கம் வேக வேகமா அந்த முள்ளும் குறுக்கும் வளருது. To grow things you have to plant and water and work and sweat, but for the thorns and thistles to grow you don't have to do nothing, it will grow automatically, flourish. பழங்களும் காய்கறிகளும் விளைவிக்கணும்னு சொன்னா கஷ்டப்பட்டு உழ வேண்டியிருக்கு, வேலை செய்ய வேண்டியிருக்கு, எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா முள்ளு குறுக்குக்கு ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை, நல்லா வளர்ந்து வருது. That's the curse. அதுதான் சாபம். Therefore the earth is also groaning. ஆகவே இந்த பூமியும் தவித்து The earth வேதனைப்படுகிறது. doesn't like to be like it. இப்படி இருக்க இந்த பூமிக்கு இஷ்டம் இல்ல பாருங்க. The earth wants to join in the glorious redemption. இந்த மகிமையான மீட்பிலே பூமியும் சேர்ந்து கொள்ள நினைக்கிறது. The earth wants to be joined back with its creator. சிருஷ்டிகளோடு கூட திரும்ப இணைய வேண்டும் என்று பூமி தவிக்கிறது. Amen. ஆமென். Everything that hath breath will praise the Lord. சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. The Bible says the trees will clap their hands. வேதம் சொல்லுது மரங்கள் கைகளை தட்டும். Amen. The mountains and the trees and the rivers and all of these things will join together in the worship of the creator. மலைகளும் இந்த மரங்களும் ஆறுகளும் எல்லாமே சிருஷ்டிகரை தொழுது கொள்ளும்படி இணைந்து கொள்ளும். Amen. ஆமென். The earth is looking forward for that. பூமி அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. And reconciliation covers not only our reconciliation with God, but a glorious thing that is going to take place with the whole world, everything in it, and heaven and earth is going to be reconciled. இந்த ஒப்புரவாக்குதலினாலே நாம் தேவனோடு ஒப்புரவானது மட்டுமல்ல, பூமி முழுவதும் தேவனோடு கூட ஒப்புரவாக போகிறது. All things. சகலமும். Some people have misunderstood it and they said all things means that everybody will be reconciled and we'll all get saved. பாருங்க, சகலம்னு சொல்லும்போது சிலர் என்ன நினைச்சிட்டாங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு, அதாவது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் தேவனோடு ஒப்புரவாகிடுவாங்க. It doesn't matter what you do, you'll automatically get saved. நீங்க என்ன செஞ்சாலும் சரி, அதெல்லாம் பரவாயில்லை, தானா ஒப்புரவாயிடுவீங்க. By his death he automatically reconciles all. அவருடைய மரணத்தின் மூலமா தானாகவே எல்லாரையும் அவர் ஒப்புரவாக்கி விடுகிறார். No. By his death he provides reconciliation for all. அவருடைய மரணத்தின் மூலமாக எல்லாரும் ஒப்புரவாகக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். But the reconciliation becomes yours only when you put your faith in him. ஆனால் அவரை நீங்கள் விசுவாசிக்கும் போதுதான் அந்த ஒப்புரவாகுதல் உங்களுடையதாய் மாறுகிறது. The cross provides reconciliation for all those who come by faith, take it. விசுவாசத்தினாலே வந்து எடுத்து அனுபவிக்க விரும்புகிற எல்லாருக்கும் சிலுவையானது ஒப்புரவாதலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. Now let me take just 5 minutes with the result of reconciliation, because our hearts will rejoice when we hear of what this reconciliation brings for us. இந்த ஒப்புரவாக்குதல் நமக்கு என்னத்தை கொண்டு வருகிறது? அது 5 நிமிஷத்துல சொல்ல, அதை கேட்கும்போது உள்ளமெல்லாம் மெய்யாகவே மகிழும். You may want to write it down or something and எழுதி go through it. First of all, reconciliation brings us
into a new position in Christ. It puts us in Christ. முதலாவது இந்த ஒப்புரவாகுதல் ஒரு புதிய ஸ்தானத்திலே நம்மை கொண்டு வந்து வைக்கிறது. அதாவது கிறிஸ்துவுக்குள் நம்மை கொண்டு வந்து வைக்கிறது. What do we mean? என்ன அர்த்தத்தில் சொல்லுங்க? Become the body of Christ. நாம் கிறிஸ்துவின் சரீரமாய் மாறுகிறோம். We become part of Christ. கிறிஸ்துவின் ஒரு பகுதியாகவே நாம் மாறி விடுகிறோம். New position in Christ. புதிய ஒரு ஸ்தானம் நிலை கிறிஸ்துவுக்குள். This is the key to understanding the reconciling work of God. தேவனுடைய ஒப்புரவாகுதலின் வேலையை புரிந்து கொள்ள திறவுகோலாய் இருப்பது இதுதான். We become one with Christ. கிறிஸ்துவுடனே கூட ஒன்றாகி விடுகிறோம். We are in Christ. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். And the Bible talks so much about it. இதை குறித்து வேதம் ரொம்ப நிறைய பேசுது. Secondly, இரண்டாவது, the believer, the one who has now been reconciled to God, he receives the very eternal life of God. தேவனோடு ஒப்புரவாய் இருக்கிற இந்த விசுவாசி இப்பொழுது தேவனுடைய ஜீவனையே பெற்றுக்கொள்கிறார். He becomes a new creation. புதிய சிருஷ்டிப்பாய் மாறுகிறார். That is the second thing. இதுதான் இரண்டாவது காரியம். All old things are passed away. He is a new creation. பழையவை எல்லாம் ஒழிந்து போய் புதிய சிருஷ்டியா இருக்கிறார். One author says that new creation means that a creation that never before existed. ஒரு ஆசிரியர் சொல்றார் புது சிருஷ்டின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஆள் இருந்ததே கிடையாது. A species that was not in existence before. பாருங்க அந்த வகையான ஒரு ஆள் இதுக்கு முன்னாடி இருந்ததே கிடையாது. And that is absolutely the truth. அது முற்றிலும் சரி பாருங்க. There was nobody ever before called as redeemed by the blood of Jesus. Until Jesus, after Jesus died and shed his blood and rose again, people were redeemed and they were new creation. There was nothing like that ever before, no other species like that. இயேசுவானவர் ரத்தத்தை சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் இருக்கிறார்களே அவர்கள் மீட்கப்பட்டவர்களாய் மாறினார்கள். அத போல மக்கள் அதுக்கு முன்னாடி இருந்ததே கிடையாது. There was never a kind of people like that. அப்படிப்பட்ட ஒரு ஜன கூட்டம் அதுக்கு முன்னாடி கிடையவே New kind of people. இவர்கள் புதிய வகையான மக்கள். Can you imagine that? இத கொஞ்சம் கற்பனை பண்ண A முடியுதா? new kind of people. புதிய வகையான Everybody say I am a new kind of எல்லாம் person. சொல்லுங்க நான் ஒரு புதிய வகையானவன். Never before in existence. இதுக்கு முன்னாடி நான் இருந்ததே கிடையாது. Only after Jesus came and died on the cross and shed his blood, this kind of people came into being. இயேசு வந்து ரத்தத்தை சிந்தி சிலுவையிலே மரித்த பிறகுதான் இப்படிப்பட்ட ஒரு ஜனக்கூட்டமே தோன்றியது. That is why they are called new creation. ஆகவே தான் புதிய சிருஷ்டிகள் என்று அழைக்கப்படுகிறார். Jesus didn't come to do a repair job. இயேசு வந்து ரிப்பேர் செய்யறதுக்கு வரலைங்க. He came to recreate. முற்றிலும் புதிதாய் சிருஷ்டிக்க வந்தார். Recreation. புதிய சிருஷ்டிப்பு. அங்கங்க தட்டி எடுக்கல. டென்ட் எடுக்கல. No. கிடையாது. He completely makes us new. முற்றிலும் நம்ம புதுசாக்குறார். Amen. Amen. New creation. புதிய சிருஷ்டி. Thirdly, மூன்றாவது, the believer is now righteous before God, declared as righteous before இப்போது God. விசுவாசி தேவனுக்கு முன்பாக நீதிமான் என்று அறிவிக்கப்படுகிறார். A reconciled person is someone whom God declares and says he is righteous. ஒப்புரவான ஒருவரை தேவனே இவர் நீதிமான் என்று அறிவித்து விடுகிறார். It doesn't mean that he is so good and so righteous and so pure and so holy. நீதிமான் சொன்னா ரொம்ப பரிசுத்தமானவர், ரொம்ப நல்லவர், நேர்மையானவர்னு கிடையாது. He has nothing wrong in him. அவர்கிட்ட தப்பே இல்ல. He is superhuman being. அவர் சாதாரணமான மனுஷன் No. கிடையாது. You know what a righteous person is? நீதிமான் என்ன தெரியுமா? According to the Bible, வேதத்தின்படி it simply means that God declares. It's a declaration. It's a forensic term. It's a term that just means that God declares this person as righteous. No matter what his condition is, God says he is righteous. நீதிமான் என்ன? அந்த மனுஷன் எப்படி இருந்தாலும் சரி தேவன் அவனை பார்த்து நீ நீதிமான் என்று அறிவித்து விடுறார். அவ்வளவுதான். Hello. This is what a lot of people get stuck in. நிறைய பேர் இங்க தான் மாட்டிக்கறாங்க பாருங்க. They can't believe that. இத நம்ப முடியல அவங்களால. Are you righteous? நீங்க நீதிமானா? You ask even a lot of Pentecostal people. நிறைய பெந்தகோஸ்த மகளே கேட்டு பாருங்க. அடியேன் பாவியிலும் மகா பாவி. No. கிடையாது. Are you righteous? நீங்கள் நீதிமானா? Are you righteous? நீங்கள் நீதிமானா? Hello, are you righteous? நீங்க நீதிமானா? Are you righteous? நீங்கள் நீதிமானா? Oh brother, I got a lot of problem. இல்ல பிரதர், நிறைய பிரச்சனை இருக்கு எனக்கு. I got a lot of temptation. நிறைய சோதனைகள் இருக்கு. I did wrong yesterday. நேத்து தான் ஒரு தப்பு பண்ணேன். I did this yesterday. நேத்து தான் இத பண்ணேன். This brother is more righteous brother. இவர் என்னை விட ரொம்ப நீதிமான். No, God says you are righteous. கிடையாது, தேவன் சொல்லுகிறார் நீங்கள் நீதிமான். And don't be so proud to deny what God says. தேவன் சொல்வதை மறுக்கிற அளவுக்கு பெருமை வேண்டாம் உங்களுக்கு. You are righteous. நீங்கள் நீதிமானா இருக்கிறீர்கள். God says I declare you as righteous. தேவன் சொல்றார் நீ நீதிமான் நான் அறிவிக்கிறேன். That is what reconciliation does. ஒப்புரவாகுதல் அதை தான் செய்கிறது. Another thing, fourthly, நான்காவது இன்னொரு காரியம், justification, reconciliation makes the believer positionally holy before God. He is considered holy before God. Doesn't look at his sin. God positionally looks at him as a holy person. ஒப்புரவாகுதல் மூலமாய் தேவன் ஒரு மனிதனை, ஒப்புரவான மனிதனை பாவியாய் பார்ப்பதில்லை. அந்த மனிதனுடைய நிலைமை இப்போது பரிசுத்தவான் என்று மாறி விடுகிறது. Once again, this is same as righteousness. மறுபடியும் இது நீதிமான் போல தான் பாருங்க.
when we say holy, it doesn't mean that he has nothing wrong with him. பரிசுத்தவான் சொன்னா அவருடைய தப்பே கிடையாதுன்ற அர்த்தத்துல சொல்ல. Once again, this positional sanctification is something which God says, I consider you holy because of the blood of Jesus. பரிசுத்தவான் சொல்றது வந்து தேவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் நிமித்தம் உன்னை நான் பரிசுத்தவானா கருதுகிறேன்னு அறிவிக்கிறார், அவ்வளவுதான். That's all. அவ்வளவுதான். It doesn't mean that you become perfect now. இல்ல பரிசுத்தவானா நீங்க இப்ப ரொம்ப பூரணமாயிட்டீங்கன்னு ஒண்ணு கிடையாது. It means that God looks upon you as perfect. தேவன் உங்களை பார்க்கும்போது அவ்வளவு பூரணமானவனாய் பார்க்கிறார். You need to change a lot. நீங்க நிறைய மாற வேண்டும். But God looks upon you. He is gracious. He is good. He looks upon you with favor and mercy and kindness. ஆனால் தேவனோ அவ்வளவு அன்புள்ளவராய் உங்கள் மீது இரக்கத்தினாலும் கிருபையினாலும் உங்களை நோக்கி பார்க்கிறார். 5. ஐந்தாவது, reconciliation brings us in an intimate fellowship with God. ஒப்புரவாகுதல் தேவனோடு மிக நெருக்கமான ஒரு உறவுக்குள்ளே நம்மை கொண்டு வருகிறது. The fellowship that was never there before. இதற்கு முன்னாலே இல்லாத ஒரு ஐக்கியம் அது. Intimacy with God. அவ்வளவு நெருக்கம் தேவனோடு. By the indwelling presence of the Holy Spirit. அது நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிறது. 6thly, ஆறாவது, ultimately reconciliation brings ultimate sanctification. That is, first it was positional sanctification where you were not really holy, but God said you are holy. Now he leads you in such a way and takes you through your life where you become holy. முதலாவது நிலையின்படி நாம் பரிசுத்தவான்கள். நாம் அவ்வளவு நேர்த்தியா பூர்ணமா இல்லாத இருந்தாலும் தேவன் நம்மை பரிசுத்தவான் என்று அறிவிக்கிறார். ஆனால் இப்பொழுது தேவனோடு கூட வாழ்க்கை ஆரம்பித்த பிறகு கடைசியில நாமே பரிசுத்தமாகி விடுகிறோம். முதல்ல பரிசுத்தவான் அறிவிக்கிறார், அவ்வளவு பரிசுத்தவான் இல்ல நம்ம இருந்தாலும் அவர் போனா போனும் பரிசுத்தவான் அறிவிக்கிறார். பிறகு என்ன பண்றாரு, கரை திரைகள் எல்லாவற்றையும் அகற்றி நம்ம வாழ்நாள் முழுக்க நடத்தி நம்ம சுத்தப்படுத்தி பதப்படுத்தி எல்லாம் பண்ணி கரெக்டா கொண்டாந்து நிறுத்துகிறார். Are you there? இருக்கீங்களா? Will he do it? செய்வாரா? That is ultimate sanctification. அதுதான் முடிவான பரிசுத்தமாகுதல். Without any scars, without any wrinkles, he removes everything. He works on us all through our life and presents us completely. வாழ்நாள் முழுவதும் நம்மளை கிரியை செய்து எந்த விதமான கரைகள் திரைகள் பாவங்கள் இல்லாமல் கடைசியில கொண்டு வந்து பூரணமாய் சேர்க்கிறார். Finally, கடைசியாக reconciliation brings glorification. ஒப்புரவாகுதல் மகிமைப்படுத்தலை நமக்கு அருளிச்சு. What is glorification? மகிமைப்படுதல் என்றால் என்ன? Every last consequence and symptom of sin is removed from us. பாவத்தினுடைய ஒவ்வொரு அறிகுறியும் விளைவுகளும் நம்மிடத்திலிருந்து முற்றிலும் அறவே அகற்றப்படுகிறது. See, now our sins are forgiven. பாருங்க, இப்போ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. We are children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். Righteous, நீதிமான்கள், holy before God. தேவனுக்கு முன்பாக பரிசுத்தவான்கள். All that is true. எல்லாம் உண்மைதான். But our body, நம்முடைய சரீரம் still the same old body. இன்னும் அதே பழைய சரீரம் It தான். dies. அது மரிக்கிறது. Isn't that right? இல்லையா? It is a mortal body. இது சாவுக்கு ஏதுவான சரீரமா இருக்கு. What is that where did this mortality come from? இந்த சாவுக்கு ஏதுவான அந்த தன்மை எங்க இருந்து வந்தது? It is one of the last remains of man's sin. மனிதனுடைய பாவத்தினுடைய கடைசி அறிகுறின்னு அதை சொல்லலாம் அல்லது விளைவுன்னு One of the சொல்லலாம். last remains of the fall. மனிதனுடைய வீழ்ச்சியின் விளைவாய் இன்னும் மனுஷனத்துல காணப்படுகிற ஒரு காரியம். Some people say, why did God leave that so long? சில கேக்குறாங்க, இவ்வளவு நாளா ஏங்க தேவன் அதை விட்டு Why is he வச்சிருக்காரு? going to wait till the end to remove death ஏன் and give us immortal bodies? ஏன் மரணத்தை அகற்றி சாவற்ற சரீரத்தை கொடுக்க கடைசி வரைக்கும் அவர் காத்திருக்கணும்? It will be good if he gives it now. ஏன் இப்பவே கொடுத்துட்டா நல்லா இருக்குமே? You know why he left it like that? ஏன் அதை அப்படி விட்டார் தெரியுமா? I'll tell you. நான் சொல்றேன் பாருங்க. Otherwise, how would you know that man is fallen? லாட்ட மனுஷன் விழுந்து போயிட்டான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? You will have a hard time preaching and telling man you are fallen if his body is glorious body. மனுஷனுடைய சரீரம் மகிமையுள்ளதா இருந்தா மனுஷனே நீ விழுந்து போயிட்டான்னு சொல்லுது ரொம்ப கஷ்டமா இருக்கும். Preaching in the graveyard is the most wonderful preaching. கல்லறையில பிரசங்கம் பண்றோமே அதுதான் அற்புதமான பிரசங்கம் பாருங்க. அங்கதான் சொல்றோம், இந்த இடத்துக்கு எல்லாரும் வந்தாகணும், தப்பவே முடியாது. அவன் வாயை மூடிட்டு இருக்கணும் பேசாம. Can't answer that. அதுக்கு பதில் சொல்லவே முடியாது. That is the perfect reminder until we live on this earth that man is a fallen man and he needs salvation. மனிதன் விழுந்து போனவன் ரட்சிப்பு தேவை என்பதை இது கடைசி வரைக்கும் நினைப்பூட்டிக் கொண்டே இருக்கிறது. Without that you will have tough time convincing man that he is sinful. சாவு இல்லனா மனுஷனை பார்த்து நீ பாவின்னு சொல்லி அவனை உணர்த்த வைக்கிறது ரொம்ப கஷ்டம். That is why he left it till the end. அவன் கடைசி வரைக்கும் விட்டு வச்சிருக்கான். Finally, கடைசியாக he is going to remove that. அவர் அதையும் அகற்ற போகிறார். Oh, what a glorious thing. எவ்வளவு ஒரு மகிமையான காரியம் பாருங்க. Reconciled with God. தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிறோம். Glorified forevermore. என்றென்றைக்குமாய் மகிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். Amen. ஆமென். Are you there? இருக்கீங்களா? That's where we are headed. அங்க தான் போயிட்டு இருக்கோம் நாம. Are you coming along? நீங்களும் கூட வரீங்களா? How many of you are coming along? எத்தனை பேர் கூடவே வரீங்க? Let's all stand up நாம together. எல்லாரும் எழுந்து நிற்போம். Oh, what a wonderful thing it is. என்ன அற்புதமான ஒரு காரியம் இது. Let's all just lift up our hearts and praise God. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை Give ஸ்தோத்திரிப்போம். thanks to God. தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். Oh, what great things he does for us. எவ்வளவு பெரிய காரியங்களை அவர் நமக்காய் செய்கிறார். Oh, we must think about these things, talk about these இந்த things. காரியங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், பேச வேண்டும். The meditation of these things must be wonderful for us. இவைகளை குறித்த தியானம் நமக்கு இன்பமா இருக்க வேண்டும்.
This must be in our mouth. இது நம்முடைய வாயிலே இருக்க வேண்டும். We must talk it. இதை நாம் பேச வேண்டும். Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. Father God, we thank you பிதாவாகிய தேவனே உம்மை for the ஸ்தோத்திரம். wonderful revelation concerning reconciliation. ஒப்புரவாகலை குறித்த அற்புதமான வெளிப்பாட்டுக்காய் ஸ்தோத்திரம். Oh, the things of God are too wonderful for our human mind. தேவனுடைய காரியங்கள் மனித மூளைக்கு மிகவும் அதிசயமா How இருக்கிறது. gracious and loving and kind you've been to us. Oh God. எங்களுக்கு எவ்வளவு கிருபையும் அன்பும் இரக்கமுள்ளவராய் இருந்து வருகிறீர். What great things you have done for us. எங்களுக்காக எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறீர். So we serve you and we live for you, and in that way, only in that way we can show our gratitude to you. ஆகவே உம்மை சேவித்து உமக்காய் வாழ்வதன் மூலமாக மட்டுமே எங்களுடைய நன்றியை நாங்கள் வெளிப்படுத்த And முடியும். for that we dedicate ourselves. அதற்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். Continue to teach us. தொடர்ந்து எங்களுக்கு போதும். Continue to change us. தொடர்ந்து எங்களை மாற்றும். Continue to do your mighty work. தொடர்ந்து உம்முடைய பலத்தை கிரியை செய். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Let's sing this song, then we'll be இந்த dismissed. பாடலை பாடுவோம், பிறகு நாம் கலந்து செல்வோம். We'll give him all the praise, all of the praise. Give him all the praise, all of the praise. Before this day is gone, oh, I'll bow before his throne, and I'll give him all the praise, all of